Kalishwari.com இல் ரூபாய் 1599க்கு பொருட்கள் வாங்கினால் ரூபாய் 200 மதிப்புள்ள காப்பர் பாட்டம் கடாய் பெற்றிடுங்கள். சித்தி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் ஒண்ணு சொல்லலமா, ஊர் உலகத்துல இருக்கிற வழக்கத்தை தான் சொன்னேன். என்ன ஊரு வழக்கத்துல இருக்கு சொல்லு பாப்போம். சித்தி, என்ன குத்தி பேசுறீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாததுனாலதான் நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. அக்கா அக்கா, நீ எதுக்குக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இவங்க சொல்லிட்டா போச்சா? உனக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்க்கா. ஆமாமா, பிறந்திருக்கிற போது தண்ணியில கிணில எழுதி வச்சுக்கோங்க. அவளுக்கே அந்த பாக்கியம் இல்லைன்னு அவளே சொல்றா. இதுல இவ அருள் வாக்கு சொல்றாளாம் அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு. முதல்ல உனக்கு குழந்தை பிறக்குதான்னு பாரு. இங்க ஓ வயித்துலயே ஒண்ணு இல்லாம இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்க வம்சத்துக்கே வம்ச விருத்திக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். சித்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். என்னடி பண்ணுவ? உண்மையை சொன்னா கசக்குதா? உங்களுக்கு என்ன, நீட்டி நினைச்சுக்கிட்டு ஜாலியா தானே இருக்கீங்க? எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை தானே கேக்குறாங்க. தேடி தேடி பொண்ணு எடுத்தீங்களே, உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலையே. நம்ம சொந்தத்துல இல்லாத அதிசய பொண்ணான்னு என்னையும் எங்க அண்ணனையும் தான் அசிங்கமா கேள்வி கேக்குறாங்க. அப்பப்பப்பப்பா, எங்களால பதில் சொல்லி மாளல. அப்படி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு கேள்வி கேக்குறவங்கள இங்கே கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்குலாம் வாயில பதில் சொன்னா பத்தாது, என் கையால பதில் சொல்றேன். ஓ, பெரிய இவளா நீ? கேள்வி கேட்டா அடிச்சிருவியோ? இப்ப நான் கூட தான் கேள்வி கேக்குறேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இப்படி ஒண்ணு இல்லாம இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். என்ன அடிச்சிருவியா? ஆமா, அடிப்பேன். நீங்க அடுத்த தடவை என் அக்காவை அழ வைக்கிற மாதிரியோ அவ வருத்தப்படுற மாதிரியோ ஏதாவது பேசுனீங்கன்னா நான் அடிக்கத்தான் செய்வேன். எங்க அடி பார்க்கலாம். போட்டணும். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க என் தங்கச்சி நீ அடிச்சிருவியா? அடி பார்க்கலாம். பாருன்னு உன் முன்னாடியே எல்லாருமே சேர்ந்து நடிக்க வராங்க. ஆமா, உன்னை நடிக்க வராங்க. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வாயில இருந்து எப்ப பார்த்தாலும் விஷத்தை கக்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தா அவ சும்மா இருப்பாளா? அவ அக்காவை பேசினா அவ அப்படிதான் பண்ணுவா. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்க. அண்ணே, நான் ஒண்ணு தப்பா எதுவுமே சொல்லலங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த 2 பேர் வயித்துலயும் ஒரு புழு பூச்சி கூட தங்கல. இந்த வீட்டுக்குன்னு வாரிசு இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு கேட்டேன். இத நம்ம அக்ஷயா கிட்ட போய் சொல்லணும். நீயாவது போற இடத்துல ஒரு வாரிசு பெத்து குடுமா, இவங்கள மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்ல வந்தனா இது ஒரு தப்பா? நீயே சொல்லு. ஆமா, இவ சொல்றதுல என்ன தப்பு? நானே கேக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் அடுத்த வீட்டு பிள்ளை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறது? எங்களுக்கும் கொஞ்சறதுக்கு ஒரு பேரம்பேத்தி வேண்டாமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க. அக்கா தங்கச்சிங்க ஒன்னா ஒத்துமையா இருப்பீங்கன்னு தான் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தோம். எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, 2 பேரும் பிள்ளைய பெத்துக்காம இருக்கிறதுல ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. ஒருத்திக்கு அறவே புள்ள இல்லன்னு ஆயிடுச்சு. அடுத்தவளுக்கு என்ன கதின்னு யாருக்கு தெரியும்? பேசாம இளங்கோக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சாதான் இதெல்லாம் சரியா வரும். இப்பொழுது Kalishwari.com இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இப்பொழுது Kalishwari.com இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.